நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற மூவியில் வர சீன்ஸ் மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயும் என்னோடய ஸ்டடி ஜேர்னியில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் போயிடுச்சு. என்னன்றத வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மீ யுவர் சிஸ்டர். வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் பிடிஜே ஜேர்னி. ஆக்சுவலாக இந்த வேர்ட் சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்தடுத்து வீடியோ வரும்னு சொல்கிறேனே தவிர வீடியோ அப்லோடே பண்ண முடியாமல் போயிடுது. ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். இன்னொன்று வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முடியாமல், பசங்களுக்கு கொஞ்சம் முடியலை. என்னன்னு தெரில, பெயிண்ட் அடித்ததுனாலயான்னு தெரில, ஒரு மாதிரி எனக்கு ஆக்சுவலாக இந்த சைனஸ் ப்ராப்ளம் லைட்டாக இருக்குது. டஸ்ட் ஏதாச்சும் இருந்தாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி தும்மல் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் பெயிண்ட் அடித்ததுலேருந்து கோல்டு ப்ளஸ் ஃபீவர் ப்ளஸ் ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னு தெரில, அதுலேருந்தே ஒரு மாதிரி பேக்வேர்ட் ஆகிட்டேன். நான் வந்து புக்கை தொடுறதே இல்லை, படிக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு படிக்கணும்னு இருக்குது, ஆனால் படிக்க முடியலை. எனக்கு இந்த ஒரு விஷயம் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், ஸ்டடி செஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்குது, ஆனால் பண்ண முடியல. சம்திங் என்னை வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே, என்னை ஏதோ தடுக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அது எதுவுமே கிடையாது, ஆனால் என்னோடய மைண்டில் அப்படி ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மைண்ட் சொல்லுது படிக்கணும், எந்திரிக்கணும் அப்படின்னு. ஆனால் வந்து மூளை சொல்லுது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு. தென் அனதர் டே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மூளை சொல்லுது இந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு. ஆனால் என்னோடய மனசுக்கு என்னமோ சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி. என்னன்னு தெரில, பட் இப்படியே தான் இருக்குது, இப்படியே தான் போயிட்டுருக்கு. எனக்கு ஐ வாண்ட் டு ஸ்டாப் திஸ். ஏன்னா நம்ம இப்படியே இருக்கக்கூடாது. நம்ம வந்து இது நம்ம கிடையாது. ஆக்சுவலி இது இது நம்மளோட ஸ்டடி செஷன் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக நம்மளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ வாண்ட் டு ரீஸ்டார்ட் மை செல்ஃப் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ நான் வந்து என்னோடய ரொட்டீன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, பாஸ்ட் 2-3 வீக்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, காலையில் எழுந்திரிப்பேன், சமைப்பேன், தம்பிங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவேன். தென் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இப்படி சும்மா இருப்பேன். அதுக்குள்ளேயே தம்பி எழுந்திரிச்சுவேன். ரிட்டன் அவனுக்கு சாப்பாடு ஊட்டுவேன். தென் பெரிய தம்பியை கூப்பிட போவேன். தென் மோட்டிவேஷ்னல் பார்ப்பேன். இதே தான் ரொட்டீனாக இருந்திருக்கு எனக்கு வந்து. நான் வந்து புக்கே நான் ஜஸ்ட் டச்சு கூட பண்ணலை. அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப பேக்வேர்ட் ஆகிட்டேன். சம்திங் ஏதோ ஒன்று. ஆனால் எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த 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 ஜேர்னி, இந்த லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு துப்புற பிடிக்கல. இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 to 6 kg வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. தென் ஹேர் லாஸ், ஸ்கின் கேர் பண்ணாமல் ஸ்கின் ஃபுல்லாக பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக தான் இருந்திருக்கு. ஏன் இப்படி இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் ரொம்ப வந்து பேடாக ஃபீல் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு ரீசெட் எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஸோ தட் இன்றைக்கி சாட்டர்டே நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்ன பண்ணணுமோ அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். நேற்று நைட் என்ன பண்ணேன் அப்படின்னா, லஞ்சுமே சரி, பிரேக்ஃபாஸ்ட் சரி, டின்னர் சரி, எதுலேயுமே வந்து ஒரு ப்ரோட்டீனே கிடையாது. சும்மா காப்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். பசங்களுக்குமே அதையும் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு பாதி கில்ட்டாகவே இருக்குது. ஸோ தட் ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் சம்திங் ஸ்பெஷல் அண்ட் ஹெல்தி ஃபார் மை சைல்டு, ஆல்சோ மீ. அதனால் நமக்கும் சேர்த்து நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து ஒரு சார்ட் மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் கிச்சனில் ஒட்ட போகிறேன். ஒட்டினா ஸோ தட் எனக்கு அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ருக்கு. 1-2 இல்லை, நிறைய விஷயங்கள் நான் யோசிக்க எனக்கு வந்துகிட்டே இருக்குது. எனக்கு இது பண்ணணும், தண்ணி குடிக்கணும். ஆக்சுவலாக நான் தண்ணி குடிக்கிறதே வந்து விட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு அதுவே பெரிய பேடாக நான் ஃபீல் பண்ணுறேன். தண்ணி வந்து நான் ரொம்ப நல்லாவே குடிப்பேன். அதான் பாஸ்ட்டு 2-3 வீக்ஸாக நான் வந்து தண்ணி குடிக்கிறது இல்லை. அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம், அப்படி தான் இருந்தேன் நான் இந்த 3 வீக்ஸுமே. 3 to 4 வீக்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஹாப்பி வித் திஸ். ஸோ எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். இப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா நான் அவ்வளோதான், முடிச்சிடுவேன். என்னோடய லைஃபே இப்படியே போயிடும். எனக்கு இது வேண்டாம். எனக்கு இது நான் வந்து ஆக்சுவலாக இதில் செட்டில்டு ஆகிட்டேன். இந்த ஒரு பழக்கத்துக்கு, இந்த ஒரு ரொட்டீனுக்கு நான் வந்து செட்டில்ட் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு இந்த செட்டில்மெண்ட் எனக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ரொட்டீன். ஆஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ரொட்டீனை வந்து நான் பின்னாடி மறுபடியும் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், நான் ஃபாலோ பண்ணுவேன். நாளையிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் வரும். எஸ், ஐ ப்ராமிஸ் தட் யூ டூ.
கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பார்ப்பீங்க. நாளைக்கு ஏர்லி மார்னிங்ஸ் ரெடி செஷன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ தட் ஒரு எனர்ஜி ஒரு கூஸ்பம்ஸ் வந்து நமக்குள்ளே இப்படி எனக்கு சொல்லும்போதே எனக்கு இப்படி வருது. நீங்கள் எல்லோரும் இந்த சேலஞ்சில் ரெடியாக இருக்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என் கூட ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டடி சேலஞ்சா, இல்லை இது வந்து ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சா, இல்லை இது ஒரு ஹெல்த்தி லைஃப்க்கான சேலஞ்சா, இல்லை இது ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கான எதுவும் கிடையாது. இட்ஸ் அன் ஹெல்த்தி சேலஞ்ச் ஃபார் எவ்ரிதிங். ஹேர் லாஸ், வெயிட் லாஸ், ஸ்கின் கேர், தென் வாட்டர் இன்டேக், தென் அதுக்கப்புறம் என்னது ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளோட ஸ்டடி செஷன்ஸ். இன்னுமே நமக்கு வந்து நம்மளோட கேஸ் வந்து இன்னுமே நமக்கு முடியலை. முடிஞ்சால் தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாதிரி எப்போ எக்ஸாம் சொல்ல போகிறாங்க, எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவு கூட இல்லாமல் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ தட் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருப்போம். இப்போ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின்ஸே பார்த்துருப்போம். ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. இனிமேல் அதோட ஃபீலிங்ஸ், அதோட அந்த இதுவுமே வந்து இன்னுமே குறையலை. நிறைய யூடியூப் சேனல்ஸு, நம்மளோட சார் குட்நாத் சார் நிறைய வீடியோ போட்டிருக்காரு. ஈவன் பொலிட்டீஷியன்ஸ் ஆல்சோ ஸ்பீக் அபவுட் இட். அதுதானே இல்லையா, நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் எக்ஸாம் நடத்துவாங்களான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். அப்படி நடத்தணும் தான் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி நடத்த மாட்டாங்க, இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துடாதா அப்படின்ட்டு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வெப்பன் வந்து படிப்பு மட்டும்தான். கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும். நம்மளோட ஃப்யூச்சர் வந்து நம்ம தான் செட்டில் பண்ணணும். ஏன்னா நம்மளோட நாளையோட ஃப்யூச்சருக்காண்டி இப்போ நம்ம கஷ்டப்படுறதுல தப்பே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வேலைக்கு போகிறோம், நமக்கு காசு கிடைச்சிருது. நானே நிறைய யோசிச்சிருக்கேன். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு காசு கிடைக்கிது. நம்ம படித்தா நமக்கு ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, படித்தா நிறைய கிடைக்கும், ஆனால் டைம் எடுக்கும். அவ்வளோதான். இது மட்டும்தான் நமக்கு வந்து என்னோடய மைண்ட் செட்டுக்கு வந்தது இதுதான். படிக்கணும். படித்தா அப்படின்னா நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் ஒரு டயத்தில் நமக்கு இதை விட நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதை விட நமக்கு நிறைய 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 கிடைக்க போகுது. நம்ம வந்து மக்களுக்காண்டி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ரௌடான விஷயம். இதை மனசில் இருத்திட்டு தான் நான் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். எஸ், ஐ வாண்ட் டு ரீஸ்டார்ட். எனக்கு வந்து என்னை நம்பி வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. என்னோடய பசங்க, என்னோடய பேரண்ட்ஸ். முக்கியமாக வந்து நான் இது படிக்கிறதுக்கான முக்கிய காரணமே வந்து என்னோடய பேரண்ட்ஸ் தான். தென் அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இன்றைக்கி இங்கே இல்லை. அந்த மாதிரி அவங்கள ப்ரௌடாக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறதுல வந்து தப்பே கிடையாது. நம்மளை வந்து படிக்க தான் சொல்கிறாங்க, நம்மளை வேறு எதுவும் அவங்க செய்ய சொல்லலை இல்லையா. நம்ம வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவோ வந்து அவங்கள விட நம்ம ரொம்ப மேலே தான் இருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் யோசிங்க. நமக்கும் கீழே எத்தனையோ பேர் படிக்க முடியாமல் ரொம்ப கம்மியான சேலரிக்கு ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல டேலண்ட் இருக்கிறவங்களாம் ரொம்ப கம்மியான சேலரிக்கு ஒர்க் போகிறதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு ஆண்டவன் வந்து இந்த நிலமை நம்ம கொடுத்துருக்கான். நம்ம வந்து இதை எப்படி நம்ம வந்து பெட்டராகணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம மைண்டில் வைக்கணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ், அதே தான் எனக்கும் நானும் சொல்லிக்கிறேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து என்னோடய லைஃப். நான் தான் இந்த லைஃப்பை வந்து எப்படி இருக்கணும், எப்படி நான் மாற்றணும், என்னோடய லைஃப்பை நான் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றது நான் தான் டிசைட் பண்ணணும். இவ்வளோ நாள் நான் வந்து ஒரு லேசினஸோட ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஏன்னா நார்மலான ஒரு லைஃப் நான் வந்து இந்த ஒரு 3 to 4 இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த லைஃப் வந்து எனக்கு சத்தியமாக எனக்கு பிடிக்கல. ஐ வாண்ட் டு ரீஸ்டார்ட். அவ்வளோதான். இதுதான். அதுக்காக வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து நான் நிறையவே எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன். என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து ரஃபாக ஒரு நோட்டில் எழுதினதுக்கப்புறம் நான் வந்து ஷார்ட் நோட்டில் எழுதி நான் மேலே ஒட்டியிருக்கேன். ஸோ தட் ஐ கேன் சி. நான் வந்து பார்க்கும்போதெல்லாம் நமக்கு இதெல்லாம் பண்ணணும், இது நம்மளோட லைஃபு, நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணும். நம்ம வந்து சும்மா ஏனோ தானோன்னு படிக்கிறதுக்கும் அந்த படிப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏனோ தானோன்னு எந்திரிச்சோம், வீடியோ எடுத்தோம், படித்தோம் அப்படின்றது இல்லாமல் பர்ஃபெக்டாக எந்திரிக்கிறோம், இந்த டயத்துக்கு இது பண்ணுறோம், இந்த டயத்துக்கு இது பண்ணுறோம், ஒரு இதே இருக்குல்ல, கோடு போட்டு வாழணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ப்ரிப்ளான்ட் எல்லாமே ப்ரிப்ளான் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு இதை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நடைப்படுத்தி
நம்ம வந்து சக்ஸஸ் வந்து நமக்கு வந்து கொண்டு செலுத்தணும். சக்ஸஸ் கிட்ட நம்ம போகணும். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காண்டி தான் நம்ம எல்லாருமே போராடிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம் போட போகிறாங்க. வேக்கன்சி கம்மியாக இருந்தாலும் என்ன, கூட இருந்தால் என்ன, ஒரு வேக்கன்சி போட்டாலும் அது எனக்கு தான் அப்படின்றத மைனஸில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. எஸ் வி கேன் டூ இட். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் என்னென்ன படிக்கிறேன், எப்படி என்னோடய சேலஞ்சஸ் நான் வந்து ஓவர் கம் பண்ணுவேன், என்னோடய லேசினஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறேன், என்னோடய சேலஞ்சஸில் எப்படி நான் முறியடிக்கிறேன் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் போட போகிறேன். ஸோ டூ ஃபாலோ மீ, ஓகேவா? என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காண்டி என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. படிக்கிறது தான் முக்கியம். படிப்பு தாண்டி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் டைம் எடுக்கும்போது என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ உங்களில் என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் எத்தனையோ பேர் படிப்பீங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த மைண்ட் செட் வந்து ஒரு வாட்டியாச்சும் வந்திருக்கும். அப்புறம் படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே வர்றதா நார்மலான ஒரு விஷயந்தான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ படித்தா தான் நாளைக்கு நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம குடும்பத்தை நாளைக்கு தான் நம்மளை வந்து நம்ம தான் தலையெடுத்து நிப்பாட்ட முடியும். ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும். ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த காலத்தில் வந்து பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். அது வந்து கண்டிப்பாக நானே இன்னும் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பேன். ஆஸ் ஐ தாட் நியூ இயரில் நான் ஒரு டெசிஷன், ஒரு சின்ன ஒரு இது எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். கடினமாக இருங்க. நம்மளோட அடுத்த வீடியோஸில் பார்க்குற வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் பிடிஜே ஜெர்னி. கடினமாக இருங்க.